மாற்று கட்சியினர் வந்து கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்பெல்லாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா? வெளிப்படையா பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம, இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணியிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிக்கலா யோசிச்சுப்பார். கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல. பொதுவாக ஒரு அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்க்ரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அது நேர்மாறாக வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்களில் கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார இடங்கள் நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள்ல தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்களில் நிறுத்தினதா காவல்துறையினுடைய தகவல், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. வாகனத்தில் முன்பகுதியில் நின்று அங்கேருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானாலேருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேலே நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமாக இருக்கு. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்கிரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. நான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்குறேன், தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் வைக்கிறீங்க, சோசியல் மீடியாலையும் இது போன்ற கேள்விகள் இருக்கு. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்றும் முன் வச்சிருக்கணும், இல்லை அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்லை. ரவுண்டானால அவர் மேல பஸ் மேல ஏறி நின்று அவரு பார்த்துட்டு தான் போனாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட இல்லை. ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்னவங்க, மேலே நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்கள்ல மேலே ஏறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. இந்த வழிநெடுக நின்று 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்ல இருந்திருந்தாலோ மேல இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4,000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போது தான் இது போல நெரிசல் ஏற்பட்டது. ஆக சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது, ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது? வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்ப சகோதரர் கூட கேட்டாரு, வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க, நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன், சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமா தான் போவேன், ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல, இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன், ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. காலையில அதை செய்யல, ஆனா காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாகுது, அந்த இடத்துல அவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கு, கூட்டத்தை தடுத்துருக்கலாம், அது யாரும் பண்ணலன்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாரோட கேள்வியும் அதான் இருக்கு. அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நான் நீங்க கேட்டீங்கல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துலயே நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லியும் அவங்க கேட்கல. நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்கல. கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது.
காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம தான். நான் இன்னும் கூட கொஞ்சம் நான் சொல்றேன், என்ன விசாரணை இருக்கு, இப்போ விசாரணை கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுசா நான் இது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும். அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும், தெளிவா அவங்களுடைய விசாரணையில் என்னங்கிறது முழுசா தெரிய வரும். அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன். இன்னும் கூட நேற்று என்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் நான் இடையில தற்செயலாக சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று சொன்னாங்க. பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போதோ அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பார்த்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில் நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது 19 நிமிஷம். மேல வண்டிக்கு போன இதுல 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5:35க்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க. பேச ஆரம்பிச்ச பேச்சுல இருந்து 6 மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பை வீசுறாங்க. அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. நீங்க எல்லாரும் அதை லைவ்ல பாத்தீங்க. அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, கூட்டிட்டு போறாங்க. எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த மேடை வண்டி ஏறினதுலேருந்து 14வது நிமிஷத்துல தான் அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்னை பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்னை பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடந்துருது. இப்போ எந்த நேரங்கள்ல எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இது போன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்ப நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு, என்னை பத்தி எப்ப பேசினாங்க, என்னை பத்தி 16வது நிமிடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்துல கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்புல விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. அந்த கட்சியை சார்ந்த மருத்துவ அணி மாவட்ட துணை செயலர் ஒருத்தர் 5 வாகனங்களை பேசி 3000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து 15000 ரூபாய் பணம் கொடுத்து 5 வாகனங்களை தயாரா வச்சிருக்காங்க. அதுதான் அந்த 7 வண்டிகள். 5 வண்டி இவங்க ரெடி பண்ணது, 2 வண்டி கூட வந்தது. எந்த இடங்களையும் நீ யாராவது ஒருத்தர் நான் அது கூட சில சங்கடங்கள் பட்ட எங்க நிர்வாகிகள் மேல, அது எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார். எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகல. அவங்க முத கால் பண்ணது 108. அதாவது வாட்டர் பாட்டில் மருத்துவக் கல்லூரியில நள்ளிரவுல கேட்கறாங்க. அப்ப கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட இருந்த வெளியில இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்தது கையில இருந்ததை கேட்கறாங்க, கொண்டு போய் கொடுக்கணும். அங்க உணவு வேணுங்கிறத கொண்டு போய் கொடுத்தோம். தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்க செலுத்தணும். என்ன உதவிகள் வேணுமோ நாங்க செஞ்சோம். இது அரசியலா பார்க்கல. எங்க கட்சி, எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் தலைவர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் தொண்டரா இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவர். அது மாதிரிதான் நாங்க எங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம். அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம். யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யறேன், முன்னாடி நின்று நான் உங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே. வெறுமனே பார்க்கறங்கிறது ஒவ்வொரு இதாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அது நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, எந்த விதமான சூழலும் இல்லை. அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் 5-6 நிமிடங்களுக்குள்ள. என்னை பத்தி பேச ஆரம்பிச்சது 19வது நிமிடத்துல. முதல்ல இதை பத்திரிகையாளர் நீங்க தெளிவுபடுத்திக்க. சமூக வலைத்தளங்கள்ல வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதாவது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அவருடைய கருத்தை நேற்று ரொம்ப நாள் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்றதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமா இருந்தாலும்
ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது சராசரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை, பொறுப்பு. நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி, ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. நேற்று பேசும்போது ஒருத்தர் கேட்டார், ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை, கட்டுப்பாடற்ற கூட்டம் தான். கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லை. 15,000 பேர் அதிமுக வந்தாங்க, இதில் 25,000 பேர் வைங்க, 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதலாக நிற்க முடியாதா? நிற்கிறதுக்கான இடவசதி இல்லையா? ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, எங்க தலைவர் வர்றாங்கன்னா, அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி, பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து, தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள். அது மாதிரி ஒரு சூழல் இதில் இருந்துச்சா? யாராவது பார்த்தீங்களா? யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? அந்த வாகனத்துக்கு முன்னாடி 2ஆம் மட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்கா வழிநடத்தி எடுத்துட்டு போனாங்களா? அதாவது 2 வகைகளா நீங்க பிரிக்கணும். ஒண்ணு, அரசு செய்ய வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை, அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை. அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கிறார்கள். அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதால் ஒரு சிலது செஞ்சிருக்கலாம். என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க, அந்த கூட்டம் இருந்த அளவுக்கு ஒலிபெருக்கி இல்லைன்னாங்க. குறைவான ஒலிபெருக்கி தான் இருந்தது, பின்னாடி இருந்தவங்கலாம் பேசுறது கேட்கல, உள்ள வந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த அரசியல் கூட்டங்களில் பேசுனது எவ்வளோ நேரம்? 19 நிமிஷம் வண்டியில் இருந்தது. பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அதில் சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு 4-5 கருத்து, என்னை பற்றி ஒரு 2 கருத்துக்கள், அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம். எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் இருக்கும். இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சுக்கள். ஆக ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எங்கிட்ட சொல்ல பகிர்ந்த மக்களும் அப்படிதான் சொன்னாங்க. அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டங்கள்ல சரியா நடந்தது என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க அந்த களத்துல இருந்தீங்க, அங்கிருந்து நேரடியா பார்த்தீங்க. அப்ப அந்த அரசியல் இயக்கம் சரியான கருத்துக்களை, சரியான பணிகளை அந்த இடங்கள் முழுவதுமாக செய்தார்களா நீங்க தான் பார்க்கணும்.